வணக்கம் தேடர்களே. நம்ம கோயில் சுற்றுலா வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது கோயில் விளாக் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுனா, பாண்டிச்சேரியில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்க அப்படின்னா, திருபுவனை அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஊருக்கு பக்கத்திலே பல வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் இருக்குது. அந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம டீமோட கிளம்பியாச்சு. இந்த கோவிலுக்கு திருபுவனை வழியாகவும் டைரெக்டாக போகலாம். அப்படின்னா ஷார்ட்கட்டில் போகணும் அப்படின்னா மதகடிப்பட்டு வழியாகவும் போகலாம். இந்த கோவில் ஒரு ரம்மியமான இயற்கை அழகோட குறிப்பாக மரங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நடுவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. உள்ள என்டர் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது. அந்த கல்வெட்டில் தோதாந்திரிநாதர் கோவில் திருபுவனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலோட ஒரு ஓவரால் வரலாறு பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. இதை தாண்டி பார்த்தோன்னா நம்மளோட இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு கோவிலாகவும் இது இருக்குது. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1861 நியூ டெல்லியில் ஃபவுண்ட் பண்ணாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பார்த்தோன்னா இந்த கட்டுப்பாட்டு கீழே வந்துடும். வரதராஜர் பெருமாள் கோயில் யாருடைய காலத்தில் எழுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சோழ மன்னர்களோட காலத்தில் எழுப்பப்பட்டது. அதுவும் குறிப்பா பார்த்தா பராந்தக சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவருடைய காலத்துல எழுப்பப்பட்டதுதான் இந்த கோவில். அதுவும் இந்த கோயிலோட மிக முக்கியமான ஒரு சிறப்பியல்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனா, ஒரு காலத்துல இந்த கோவில் அப்படின்றது பண்ணா கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கு. அது எந்த கல்வெட்டு உறுதி செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா, முதலாம் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய கல்வெட்டுகள் இங்க நிறைய இருக்கு. அந்த கல்வெட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த கோவில் ஒரு காலத்துல வேத கல்வியை சொல்லிக் கொடுத்த ஒரு தலமாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படியே யோசிச்சுப்பாங்க, நம்ம முன்னாடி பல்வேறு அறிஞர்கள் உட்காந்து படிச்ச இடமா இருந்ததுதான் பார்த்தா இந்த திருபுவனையில இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில். இந்த கோவில்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இங்க இருக்கக்கூடிய நிறைய புடைப்பு சிற்பங்கள் தான். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, சோ சின்னதா தான் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா என்னோட கையில இந்த சைஸ் தான் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இதுல அழகா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எருமையோட உருவம், அதே மாதிரி யானையோட உருவம் சொல்லிட்டு நிறைய யாழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அருமையா பார்த்தா இங்க வந்து சிற்பங்கள் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அதுவும் முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க, இது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது ஏஎஸ்ஐ அப்படின்ற ஒரு அமைப்பால பாதுகாக்கப்படுகின்ற ஒரு தொல்லியல் தலமாகவும் பார்த்தா இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தா இந்த கோயில் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப அமைதியாகவும் இருக்கு. அதே மாதிரி நிறைய சிற்பங்கள் இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இங்க அப்படியே பாருங்க, நிறைய கல்வெட்டுகள், அதாவது பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வட்டெழுத்துக்கள் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா நம்ம தமிழி அப்படின்றதான் பார்த்தா கிட்டத்தட்ட சங்க காலத்துல இருந்து நமக்கு வந்து நிறைய கல்வெட்டுகள் கிடைக்குது. ஆனா அந்த தமிழிக்கு அப்புறம் பார்த்தா இந்த சோழர்களோட காலத்துல நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழ் எழுத்து பார்த்தா அடுத்த பரிணாம வளர்ச்சியான அந்த வட்ட எழுத்தா நம்மளுக்கு வந்து மாறுது. இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் மற்றும் எழுத்துக்கள் எல்லாமே எதுல வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வட்டெழுத்துக்கள் எழுதியிருக்காங்க. அப்ப வட்டெழுத்துக்கள் அப்படின்னாலே நமக்கு நல்லாவே தெரியும், சோழர்களோட காலம் தான் பார்த்தா வட்டெழுத்து. நம்மளோட வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பார்க்குறப்ப ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களும் முக்கியமான ஒரு 3 போர் நடந்துச்சு. இந்த கர்நாடக போரில் ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் 3 டைம் மோதிக்கிட்டாங்க. ஃபைனல் வெற்றி பார்த்தா ஆங்கிலேயர்களுக்கு. ஆனாலுமே பார்த்தா பிரெஞ்சுக்காரர்களுக்கு புதுச்சேரி அப்படின்றது மீண்டும் கொடுத்துட்டாங்க. இந்த சண்டையில் நிறைய கோவில்கள் அப்படின்றது இடிக்கப்பட்டது. ஆனாலுமே ஃபைனலாக நம்மளுக்கு மீந்த ஒரே ஒரு கோயில் பார்த்தா இந்த வரதராஜ பெருமாள் கோயில், சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில். முதலாம் பராந்தக சோழனால் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவிலுக்கு வீரநாராயண விண்ணகரம் அப்படின்ற ஒரு பெயருமே இருக்கு. வீரநாராயணன் அப்படின்றது பராந்தக சோழனுக்கு வழங்கப்பட்ட ஒரு பட்டப்பெயர். அதனால இந்த கோவிலுக்கு வீரநாராயண விண்ணகரம் அப்படின்ற ஒரு பெயருமே இருக்கு. திருபுவனைக்கு முன்னொரு காலத்துல மகாதேவி சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற ஒரு பெயருமே இருந்துச்சு. 4 வேதங்கள் தெரிந்த பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட ஊர் தான் பார்த்தா சதுர்வேதி மங்கலம். இல்ல மகாதேவி என்பவர் பராந்தக சோழனோட மனைவி. கருங்கல் சுவரால் சூழப்பட்டு அதன் அனைத்து சன்னதிகளும் உள்ளே இருக்கு. இந்த கோவிலோட கோபுரம் பார்த்தீங்கன்னா தட்டையான ராஜகோபுரம் வடிவமைப்பை கொண்டது. இது சோழர் காலத்தில் ஒரு சிறப்புமிக்க ஒரு கோவில் கட்டிடக்கலையாகவும் கருதப்படுகிறது. ராஜராஜ சோழன் காலத்தை சார்ந்த நிறைய கல்வெட்டுகள் இந்த கோவில் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலோட மூலவர் தோதாந்திரிநாதர் பெருமாள். அர்த்த மண்டபம் 2 பக்கத்திலுமே பண்ண துவாரபாலகர்கள் சிலை இருக்கு. இந்த கோவில் சுற்றுச்சுவர் முழக்க பல புராண கதைகள் செதுக்கப்பட்டிருக்கு. அதுல குறிப்பிடத்தக்கது பார்த்தீங்கன்னா ராமர் மற்றும் கிருஷ்ணனோட புராண கதை. கம்பராமாயணம் தோன்றுவதற்கு முன்னாடியே பண்டைய தமிழ்நாட்டில் ராமாயணம் மக்கள் நன்கு அறியப்பட்டிருந்த ஒரு கதையாக இருக்கிறதாக இந்த சிற்பங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்துது. முதலாம் ராஜராஜ சோழனோட 30வது ஆட்சி ஆண்டுல இங்க ஒரு கல்வெட்டு இருக்கு. அதுல ரிக்வேதம், யஜுர்வேதம், தாளவக்ரசமா மற்றும் பல சூஸ்திரங்கள் கற்றுக் கொடுத்ததற்கான செய்தியும் இங்க வந்து காணப்படுகிறது. ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நெல் வடிவில் ஊதியம் வழங்கப்பட்டதற்கான சான்றுகளும் இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் பறைசாற்றுகின்றன. திராவிட கட்டடக்கலையின் சிறப்பம்சங்களை கொண்டுள்ள இந்த கோவில் கருவறை, மண்டபங்கள் சோழர்களோட நுணுக்கமான சிற்பக்கலைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய டெம்பிள் vlogs கண்டென்ட்டுக்கு மறக்காமல் நம்மளோட தமிழ் தேடலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.